வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 2 பட்டன் ஃபோனை பற்றி தாங்க. ஒன்று வந்து 110 பவர், அதை நான் இப்போ தான் வாங்கினேன். 1699 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு இதை வாங்கியிருக்கேன். அண்ட் இன்னொன்று, நம்ம விக்கி வந்து சாட்டர்டே சண்டே ஆனால் கொஞ்சம் ஒரு பட்டன் ஃபோனுக்குள்ளே போவோம், ஒரு மினிமல் ஃபீல்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து 130 ஹெச்எம்டி 130 மியூசிக். ஸோ இது என்னென்னா ஹெச்எம்டி செய்த நோக்கியா 110 பவர். சரியா, இதில் வந்து நோக்கியா அப்படிங்கிற பிராண்டிங்கை நீங்கள் பார்க்க முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டி அப்படிங்கிற பிராண்டிங் தான் பார்க்க முடியும். ஸோ இதில் ரிங்டோன்லேருந்து எல்லாமே மாறும்னு வச்சுக்கோங்களேன், 2 டிவைஸ்க்கும். பட் நோக்கியா அப்படிங்கிற பேர் வந்து ஒரு எமோஷன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பட் அந்த எமோஷனால் நம்ம இப்போ ஒரு டிசிஷன் எடுத்து ஓகே நோக்கியான்னு பேர் இருக்குது, அப்போ இது வந்து பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி வாங்கினா ஏமாற வாய்ப்பு இருக்கா? இல்லைனா ஹெச்எம்டின்னு பேர் இருக்குது, அவனும் டுபாக்கூர் தான் இருந்தாலும் அந்த ஹெச்எம்டிங்கிறனால இதை ஸ்கிப் பண்ணுறனால ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ரெண்டுத்தோட பில்டையும் பாருங்களேன். எனக்கு என்னமோ வந்து 2 ஃபோனுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. ஆனால் ஹெச்எம்டி நோக்கியா அப்படின்னு பண்ணியிருக்கக்கூடிய 110 பவர் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டு. பட் இந்த ஃபோன் 130 மியூசிக் வந்து கொஞ்சம் ஹெவி தான். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா இதில் 2500 mAh பேட்டரி இருக்குது, இதில் 1750 mAh பேட்டரி இருக்குது. அண்டு சைஸ் ஒரு ஃபேக்டராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பெரிய ஃபோன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 110 பவர் போகலாம். அண்ட் நீங்கள் வெறும் ஃபோன் கால்க்காகவும் எஸ்எம்எஸ்க்காகவும் இல்லாட்டி வீட்டில் லேண்ட்லைனுக்கு பதில் ஒரு பட்டன் ஃபோன் தூக்கி போட்டு வச்சிருக்கேன் ப்ரோ, அவ்வளோதான் அப்படின்னா நீங்கள் 110 பவர் போகலாம். இல்லை ப்ரோ, நான் பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறேன் அண்ட் எனக்கு வந்து டெக்ஸ்ட் அனுப்புறதும் பார்ட் ஆஃப் மை ஒர்க்காக இருக்குது, அப்டேட்ஸ் வந்து நான் டெக்ஸ்ட்லையோ இல்லாட்டி என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற எல்லாரும் கூடயும் எஸ்எம்எஸில் கனெக்டடாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து 130 தான் போய் ஆகணும். 130 இல்லாட்டி 150 மியூசிக் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. 150 மியூசிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, அது என்னன்றதையும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ 2 ஃபோனையும் பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு யூஐக்குள்ளே தான் இருக்குது. அன்லாக் சரி. ஹோம் நம்மால் வந்து மெனுவோட லுக்கை வந்து இப்படி மாற்றி வச்சுருக்கானா, 1 ஐகான் வியூ, கிரிட் வியூ. சரி, இதையும் கிரிட் வியூ கொண்டு போயிட்டேன்னா ஸோ இதில் பாருங்களேன், இதுலேயும் டைலர், இதுலேயும் எஸ்எம்எஸ்ஸு, இது சாரி கான்டாக்ட்ஸ்குள்ளே போனேன்னா இதில் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் போனால் மெமரி பார்க்கலாம், மெமரி ஸ்டேட்டஸ். ஸோ இதில் வந்து 2000 ஃபோன் மெமரி வந்து 2000 யூஸ் பண்ண முடியும். பட் 110 பவரில் நம்ம வந்து 1000 யூஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில அப்ளிகேஷன் அண்ட் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் இங்கே கப்சப் பே இருக்குது, இதில் உங்களுக்கு யூபிஐலாம் கிடையாது. 110 பவரில் யூபிஐ கிடையாது, 130 மியூசிக்கில் யூபிஐ இருக்குது. பட் நம்ம வந்து யூபிஐ ஐடி மேனுவலாக என்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் மற்றபடி இதிலேயே நீங்கள் 150 மியூசிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து கேமரா இருக்கும். ஸோ ஸ்கேன் அண்ட் பேயும் பண்ண முடியும். ஸோ இப்போ அப்படியே அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் போனோம்னு வைங்களேன், ஒயர்லெஸ் எஃப்எம் இருக்குது, இதுலேயும் ஒயர்லெஸ் எஃப்எம், ரெண்டுத்துலேயுமே ஒயர்லெஸ் எஃப்எம் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே ஸ்னேக் கேம் இருக்குது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணுன்னா இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் இன்புட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டக்குன்னு நம்ம டைப் பண்ணலாங்க. இதில் ஹெச்எம்டி 130 மியூசிக்கில் இதில் T9 டிக்ஷனரி இன்புட் இருக்குது. பட் இதெல்லாம் 110 பவரில் இல்லைங்க. அதெல்லாம் யோசிக்க வைக்குதுங்க. சீரியஸாக நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பி பழக்கப்பட்ட ஒரு ஆள், நீங்கள் வந்து 1980s ஆர் 1990s சேர்ந்த ஆள் அப்படின்னா அப்போ யூஸ் பண்ண பட்டன் ஃபோனில் நம்ம பெருசாக அட்வான்டேஜாக பார்த்தது இந்த T9 இன்புட். அது வந்து உங்களுக்கு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் 130 மியூசிக் அண்ட் 150 மியூசிக் இந்த மாதிரியான ஹெச்எம்டி ஃபோனில் இருக்குது. பட் அது 110 பவரில் இல்லை. இதில் என்ன தான் டிக்ஷனரியே இருந்தாலும் ஆட்டோ சஜஷன்ஸ் அப்படிங்கிறதுல ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ண முடியும். பழைய ஃபோன்ஸில் அதெல்லாம் பண்ணலாம், பட் இதில் அதெல்லாம் பண்ண முடியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நான் ரிங்கிங்னு டைப் பண்ண போகிறேன், RINGING அப்படின்னு டைப் பண்ணுறேன், சிங்கிங்னு வரும். இதே ஸ்டார் அழுத்தினேன்னா அடுத்தடுத்த ப்ரெடிக்ஷன் வரும். பட் இதில் அந்த மாதிரிலாம் வராது, டேரெக்டாக பட்டன்ஸ்க்கு போய்டும், அதாவது சிம்பிள்ஸ்க்கு போய்டும். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் கடி தான். அட்லீஸ்ட் T9 இன்புட் பேசிக்காக இருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இதில் ஹாட் கீஸ் இங்கே வருங்க, வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு சைடில் இருக்கா. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக்கு, ப்ரீவியஸ் ட்ராக்கு, ப்ளே பாஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியுதா. அண்ட் இதில் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக ரியரில் ஒரு 2 வாட் ஸ்பீக்கர் இருக்கா. ஸோ அதுவும் செம லவுடாக இருக்குங்க. 110 பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே நோக்கியா 1616 மாதிரியான ஒரு டிசைனில் இருக்கும். அண்ட் இதில் ஸ்பீக்கர் ரியரில் கிடையாது, ஃப்ரண்ட்டில் தான். இங்கே தான் ஃப்ரண்ட்டே தான் ஸ்பீக்கர், ஃப்ரண்ட்டே தான் இயர்பீஸ், எல்லாமே மல்டி பர்பஸ். அண்ட் ரியரில் ஒரு கேமரா இருக்குது, அதுக்கு பர்பஸே இல்லை அப்படிங்கிறது தான் வேதனை. ஸோ நீங்கள் யூபிஐ ஸ்கேன் அண்ட் பே பண்ணணுமா, அப்போ நீங்கள் 150 மியூசிக் ஹெச்எம்டி ஃபோன் போயிடுங்க. ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சேஞ்ச் இருக்குது, இருந்தாலும் இந்தளவுக்கு டிராஸ்டிக்காக இருக்கும்னு எதிர்பார்க்கலாங்க. ஒரு பக்கம் 110 பவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11.0.0 இருக்கா, இதில் வந்து பாருங்கள் 10.03 அப்படின்னு இருக்குது. பட் இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். சரி, இதோட ஸ்பீக்கர் ஃபார்ஷர் 110 பவரோட வே பெட்டர். ஸோ எல்டர்ஸ் யாராவது வந்து ஒயர்லெஸ் எஃப்எம்லாம் லிசன் பண்ணுவாங்கன்னா அப்போ நம்ம கண்டிப்பாக 130 மியூசிக் தான் சஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன்.
நல்ல முரட்டு ஸ்பீக்கருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஒயர்லெஸ் எஃப்எம் ரேடியோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இருக்கலே ஒஸ்ட்டு பார்ட் இது தாங்க. பாருங்களேன், 110 பவர் பார்க்க அழகாக இருக்குது, என்னமோ அதெல்லாம் ஓகே தான். ஆனால் மைக்ரோ யூஎஸ்பி 3.5 ஜாக் இருக்குது பாட்டமில். ஆனால் 130 மியூசிக் பாருங்கள், டைப் சி 3.5 ஜாக்கும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எண்ட் ஆஃப் தி டே எனக்கு என்ன தோணுதுன்னா, நோக்கியா அப்படிங்கிற ஒரு எமோஷனுக்காக நான் இதை வாங்கினேன்னா, சரி எல்டர்ஸ் யாரெல்லாம் வந்து மைக்ரோ யூஎஸ்பி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணலாம். பட் அப்படி இல்லாத பட்சத்தில் மை சஜஷன் வில் கோ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நான் ஹெச்எம்டி 130 150 மியூசிக்கோ வாங்கி கொடுத்தா போதும் இல்லையா? அவங்களுக்கு பாட்டு கேட்குறதுக்கும் ஜாலியாக இருக்க போது. நல்ல ரெட்ரோ வைப் இருக்கிற சாங்ஸ் எல்லாத்தையும் மெமரி கார்டில் ஏற்றி நான் பாட்டு கொடுத்துட்டேன்னா அது பாட்டு கத்திட்டு கிடக்கும். பட்டன் ஃபோனுக்கெலாம் கம்பேரிசன் பண்ணுற அளவுக்கு நாட்டு நடப்பு மாறி போச்சு அப்படிங்கிறத நினைக்கும் போது தான். பட் ஆனால் எல்லாருக்கும் தெரியணும்ல, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நடந்திருக்குது இந்த இடத்துல. நோக்கியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, லுக்கு, கலர், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் எடுக்கும்போது அண்ட் அந்த கிரிப்பு, ஹோல்டிங் எபிலிட்டிஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுது 110 பவர், இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஓவராலாக ஃபீச்சர் ரீச்சு, நிறையா மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் எல்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லணும்னா 130 மியூசிக் 150 மியூசிக் மாதிரியான டிவைஸாக தான் இருக்கும்னு தோணுது. அண்ட் அடிஷ்னலாக கப்சப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, யூபிஐ வயா எஸ்எம்எஸ். எஸ். ஸோ நீங்கள் யாராவது வந்து பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த மாடல் யூஸ் பண்ணுறீங்க, எந்த பிராண்டோட யூஸ் பண்ணுறீங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் யூபிஐ எஸ்எம்எஸ் வழியாக யூஸ் பண்ணுறது இருந்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ரைட்டு, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் சிவபரணி. பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.